அகரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் சேவைக்கு ஊக்கம். அகரம் தமிழுக்கு சிகரம், ஆக்கம் சேவைக்கு ஊக்கம். இரக்கம் கருணைக்கு விளக்கம், ஈகை நல்லவர் வழக்கம். உயர்வை தருவது ஒழுக்கம், அதை ஊரும் உலகும் மதிக்கும். உயர்வை தருவது ஒழுக்கம், அதை ஊரும் உலகும் மதிக்கும். தவறுதல் மனிதனின் பழக்கம், அதை உணர்ந்தால் மன்னிப்பு கிடைக்கும். நம்பிக்கை உழைப்பு நம் நாளைய உலகத்தில் மதிப்பு. நாணயம் நம்பிக்கை உழைப்பு நம் நாளைய உலகத்தில் மதிப்பு. நாட்டையும் வீட்டையும் மதித்து நாம் நடந்தால் உலகம் நமக்கு. ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம். சமரசம் எங்கள் வாழ்வென்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம். சமரசம் எங்கள் வாழ்வென்போம். சமரசம் எங்கள் வாழ்வென்போம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். வாழ்க 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 வாழ்க. பொதிகை மலையில் பிறந்தவளா, பூவை பருவம் அடைந்தவளா. பொதிகை மலையில் பிறந்தவளா, பூவை பருவம் அடைந்தவளா. கருணை நதியில் குளித்தவளாம், காவிரி கரையில் கழித்தவளாம். கருணை நதியில் குளித்தவளாம், காவிரி கரையில் கழித்தவளாம். ஒரு தாய் மக்கள் நாம் என்போம்.
சமரசம் எங்கள் வாழ்வென்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். வாழ்க 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 வாழ்க. உரிமையில் 4 திசை கொண்டோம், உறவினில் நண்பர்கள் பலர் கொண்டோம், மூத்தவர் என்னும் பெயர் கொண்டோம், முத்தமிழ் என்னும் உயிர் கொண்டோம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். தர்மத்தின் சங்கொலி முழங்கிடுவோம், தமிழ் தாயின் மலரடி வணங்கிடுவோம். தர்மத்தின் சங்கொலி முழங்கிடுவோம், தமிழ் தாயின் மலரடி வணங்கிடுவோம். அமைதியை நெஞ்சினில் போற்றி வைப்போம், ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம். அமைதியை நெஞ்சினில் போற்றி வைப்போம், ஆனந்த ஜோதியை ஏற்றி வைப்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம், ஒன்றே எங்கள் குலம் என்போம், தலைவன் ஒருவன் தான் என்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், சமரசம் எங்கள் வாழ்வென்போம், ஒரு தாய் மக்கள் நாம் என்போம். ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். இரு நெஞ்சம் இணைந்து பேசிட உலகில் பாஷைகள் எதுவும் தேவையில்லை, சிறு புல்லில் உறங்கும் பனியில் தெரியும் மலையின் அழகோ தாங்கவில்லை, குந்தன் கைகள் பிடித்து போகும் வழி அது போதவில்லை, இன்னும் வேண்டுமடி. இந்த மண்ணில் இது போல் யாரும் இங்கே எங்கும் வாழவில்லை என்று தோன்றுதடி. ஆனந்த யாழை மீட்டுகிறாய், அடி நெஞ்சில் வண்ணம் தீட்டுகிறாய், அன்பெனும் குடையை நீட்டுகிறாய், அதில் 1000 மழை துளி கூட்டுகிறாய். முதலில் தமிழ்தாய் வாழ்த்து. அனைவரும் எழுந்து நிற்கவும். யூபி மெட்ரிக் மேல்நிலைப்பள்ளி இன்று 2016ஆம் ஆண்டு இலக்கிய மன்ற விழாவிற்கு நமது பள்ளிக்கு ஒரு நல்ல மனிதர் அழைத்து நாம் இந்த விழாவை நடத்த வேண்டும் என்று தீர்மானித்துக் கொண்டிருந்த நேரத்தில் நமக்கு கடவுளுடைய அருளால் இன்று நம் பள்ளிக்கு நல்ல காந்திய
சிந்தனைவாதி, ஒரு நேர்மையான ஒரு மனிதர். இந்த உலகத்தில் ஒரு நேர்மையாக ஒரு மனிதர் இன்னைக்கு பார்ப்பது அரிது. அப்படிப்பட்ட ஒரு நேர்மையான வாழ்க்கை, நேர்மையான பேச்சு, நல்ல சிந்தனையான நல்ல ஒரு அருமையான ஒரு நல்ல மனிதர் ஐயா தமிழரை மணிவன் ஐயா அவர்கள் நம் பள்ளிக்கு இன்று வருகை தந்துள்ளார்கள். அவர்களை கரவொலி எழுப்பி நாம் இன்று வருக வருக என்று அடுத்து இந்த நிகழ்ச்சிக்கு ஐயா வருவதற்கு ஏற்பாடு செய்த கழுகுமலை முருகன் கோயில் செயலாளர் ஐயா அவர்களை வருக வருக என்ற வரவேற்கிறோம். அடுத்து இந்த பசும்பொன் தேவர் கல்வி அறக்கட்டளை நிறுவனம் இந்த மாநகரில் ஒரு நல்ல மனிதரும் நல்ல பேச்சாளரும் நல்ல சிந்தனைவாதியுமாகிய அண்ணன் பரமசன் அண்ணா அவர்கள் இங்கு வருவதை தந்தால் அவர்களே வருக வருக என்று மற்றும் இப்பள்ளியின் வாகன செயலாளர் அண்ணன் மருது செண்பகராஜ் அண்ணன் அவர்களை இந்த விழாவிற்கு எங்களுடைய வேண்டுதல் கிடைக்க வந்திருக்கிறார்கள். அவர்களே வருக வருக என்றார்கள். அடுத்து இந்த மாணவர்கள் ஒரு சொற்ப காலத்தில் இப்படி ஒரு விழா, நம்ம இலக்கிய மன்ற விழா, இப்படி ஒரு ஐயா வருது நான் சொன்னோம். உடனே பிரின்சிபால் சார் அவர்கள் உடனே ஒரு பிள்ளைகள் மத்தியில் ஒரு ஒரு போட்டிகள் நடத்தி நல்லா தயார் பண்ணார்கள். அதுக்கு முதலில் அந்த ஆசிரியர் பெருமக்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் நன்றியை தெரிவித்துக்கிறேன். நன்றி. அடுத்ததாக முன்னிலை வகிப்பவர் கழுகுமலை முருகன் கோயில் செயலர் அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்றுகிறார். பெருமைக்குரிய தமிழருவி மணியன் ஐயா அவர்களே, இந்த பள்ளியின் தாளாளர் மதிப்பிற்குரிய மைத்துனர் பரமசிவம் அவர்களே, மருது செண்பகராஜ் அவர்களே, சேலர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ மாணவியர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி, எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த நேரம் பொன்னானது. நான் அவர் பேச்சை கேட்க வேண்டும் என்று அழைத்தேன். அதே இன்பத்தை நீங்கள் அடைய வேண்டும் என்பதற்காக இந்த பள்ளியின் தாளாளராகிய ஐயா பரமசிவம் அவர்களிடம் நான் சொன்ன பொழுது மகிழ்வோடு ஏற்றுக்கொண்டார்கள். ஆகவே தமிழ் அறிவிக்க கொட்டை இருக்கிறது, நீங்கள் அதில் குளித்து ஆனந்தப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு எனது உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். இப்பொழுது நமது சிறப்பு விருந்தினர் தமிழ் அறிவிமணியன் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்த நமது பள்ளி நிறுவனர் தயாராக உள்ள அனைவரும் கைதட்டி வரவேற்கிறோம். அடுத்ததாக கழுகுமலை முருகன் கோயில் செயலர் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்தப்படுகிறது. நமது பள்ளி நிறுவனர் பரமசிவம் ஐயா அவர்கள் பொன்னாடை போர்த்துகிறார். அனைவரும் கரவொலி எழுப்புவோம். அடுத்ததாக ஆசிரியர் சம்பத் அவர்களுக்கு பொன்னாடை போர்த்துமாறு நமது பள்ளி நிறுவனர் அவர்களை சார்ந்தவர்கள்.
சார், தமிழ் அறிவுமணியன் ஐயாவுடைய நண்பர் சீதாராமன் அவர்களுக்கு பொன்னாடை போற்றப்படுகிறது. அனைவரும் வரவேற்போம். அடுத்து இலக்கிய மன்ற விழா நடத்தி சிறப்புற பேர் பெற்றவர் நமது ரவீந்திரன் அவர்கள் ஐயா அவர்களுக்கு பொன்னாடை போட்டிருக்கு நிறுவனர் அவர்களை அழைக்கிறோம். ரவீந்திரன் அவர்கள் ஐயா. நமது பள்ளியின் ஆங்கில புலமை பெற்ற ஆங்கில ஆசிரியர் லூயிஸ் இன்பராஜ் அவர்களுக்கு பொன்னாடை போட்டு தமிழ் அறிவுமணியன் அவர்கள் ஐயா அனைவரும் வரவேற்போம். இப்பொழுது தலைமை உரையாற்ற நமது பள்ளி நிறுவனர் அவர்கள் ஐயா பரமசிவம் அவர்களை அன்புடன் வரவேற்கிறோம். அனைவரையும் வணங்குகிறேன். இன்றைக்கு ஒரு நல்ல